என்னது பேங்க்ல ஸ்கேம் பண்றாங்களா? அத பத்தின அவேர்னஸ் வீடியோ தான் இது. எந்த பேங்க்ன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ரீசென்ட்டா என் ஃப்ரெண்டுக்கு வந்து பேங்க்ல இருந்து கால் பண்ணி, இது மாதிரி உங்களுக்கு சார்ஜஸ் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்துட்டு நீங்க ஒண்ணு கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லன்னா வந்து அப்படியே அத ப்ராசஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, சரி எப்படி வந்து கேன்சல் பண்ணணும்? என்ன சார்ஜஸ் அப்ளை ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு, அவங்க எதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சைட்ல பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு, நீங்க வந்து நீங்களே ஆப்ல பண்ணிக்கலாம். iMobile ஆப்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நான் iMobile ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல வந்துட்டு அவங்க சொன்ன நேவிகேஷன்ல போய் அந்த டேப் பார்த்தா, அந்த டேப்பே இல்லையாம். அதனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த வெப்சைட்ல லாகின் பண்ணி வெப்சைட்ல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சொன்ன வெப்சைட்டோட லிங்க் என்ன https சர்வீஸ் care.online அப்படின்ற வெப்சைட். அதுக்குள்ள போனீங்கன்னா, உங்களுக்கு ஐசிஐசி பேங்கோட இன்டர்ஃபேஸ் அப்படியே வருது. அதுல வந்துட்டு நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்டர்ஃபேஸ் வருது. ஆனா வந்து அது அஃபிஷியல் இன்டர்ஃபேஸ் கிடையாது. பிகாஸ் அஃபிஷியல் இன்டர்ஃபேஸ் வந்து லாகின் டீடைல்ஸ் கேட்கும். லாகின் டீடைல்ஸ் கேட்காம டைரக்ட்டா வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஸ்கீமோட இது மட்டும் தான் வந்து வந்துச்சு. வந்து அது நீங்க ப்ரொசீட் பண்ணிட்டாங்க. இந்த அஃபிஷியல் வெப்சைட் மாரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து கால் கட் பண்ணிட்டாங்க. நீங்களும் அவேரா இருங்க. இது மாரி வந்து நெறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. பி கேர்ஃபுல். இந்த மாரி வந்து டீடைல்ஸ் வந்து எதையும் ஷேர் பண்ணாதீங்க தெரியாத வெப்சைட்ல. ஒன்ஸ் அது அஃபிஷியல் வெப்சைட்டான்னு சொல்லிட்டு நீங்க வெரிஃபை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து டீடைல்ஸ் என்டர் பண்ணுங்க.